கீழே தரப்பட்டுள்ள தலைப்புகளுக்குள் ஒன்றினை தெரிவு செய்து 200 தொடக்கம் 250 சொற்களுக்குள் அமையுமாறு பகுப்பாய்வு ரீதியான கட்டுரை ஒன்றை எழுதுக. இதில் நம்ம முதலாவது ஹெட்டிங்கை பார்த்தோம் சொன்னால், அதிகரிக்கும் சனத்தொகைக்கு வேண்டிய உணவினை உள்ளூரிலே உற்பத்தி செய்ய முடியாமல் இருப்பது வர்த்தகத்தின் தேவையினை அதிகரிக்கின்றது. நாட்டின் சனத்தொகையானது நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் இக்காலகட்டத்தில் உள்ளூர் உணவு உற்பத்திக்கும் மக்கள் தேவைக்கும் இடையிலான இடைவெளியானது கவலைக்குரிய விதத்தில் பெருகி வருகிறது. விவசாயத்திற்கான நிலம் குறைதல், காலநிலை மாற்றங்கள் மற்றும் பாரம்பரிய முறைகளின் போதாமை போன்ற காரணங்களினால் உணவு பற்றாக்குறை ஒரு தவிர்க்க முடியாத சவாலாக உருவெடுத்துள்ளது. அதிகரிக்கும் மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மற்றும் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்ய ஒரு நாடு தனியே உள்நாட்டு உற்பத்தியினை சார்ந்து இருக்க முடியாது. இந்த சூழ்நிலையில்தான் உலக வர்த்தகம் ஒரு இன்றியமையாத தீர்வாகிறது. தேவைப்படுகின்ற உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஒரு நாட்டின் உணவு தேவையினை பூர்த்தி செய்ய முடியும். இந்த வர்த்தகத்தின் உற்பத்தியில் திறமை வாய்ந்த நாடுகளில் பொருட்களை பெறுவதனால் உள்ளூர் சந்தையில் விலை கட்டுப்பாட்டிற்கும் உதவுகிறது. இருப்பினும் இறக்குமதியை சார்ந்து இருப்பது நிலையான தீர்வு அல்ல. இது சர்வதேச அரசியல் மாற்றங்கள் மற்றும் விநியோக சங்கிலி தடைகளால் பாதிக்கப்படலாம். எனவே அரசு விவசாய தொழில்நுட்பத்தில் முதலீடு செய்து விளைச்சலை அதிகரிக்கவும் நீடித்த நிலையான விவசாய முறைகளை ஊக்குவிக்கவும் வேண்டும். அத்துடன் வர்த்தக ஒப்பந்தங்களை வலுப்படுத்துவது உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான இருவழி அணுகுமுறையாகும். உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்தும் அதே வேளையில் திறமையான உலக வர்த்தகத்தின் வாயிலாகவே சனத்தொகை பெருக்கத்தின் சவாலையும் எதிர்கொள்ள முடியும்.